மீனராசிக்காரர்களுக்கு 2025 செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது. மீனராசிக்காரர்களுக்கு மறந்துவிடக்கூடாது. 12ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல கேது, குரு 4ஆம் இடத்திலிருந்து ராகுவை பார்க்கிறார். வெரி குட். இத்தகைய ஒரு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சடான ஒரு அமைப்பு வந்து மீனராசிக்காரர்கள் கொடுக்குறார். ஏன்னா சனி வந்து ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது கொஞ்சம் மனம் வந்து சஞ்சலப்படக்கூடிய அமைப்புகள், நெகட்டிவாக இருக்கக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக இருக்கிற விஷயத்தில் வந்து கொஞ்சம் சில இடர்பாடுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் பாருங்கள், குரு 4ஆம் இடத்துலேருந்து தன் வீடாகிய 10ஆம் வீடை தனுசை பார்க்குறார். ஸோ தொழிலில் மேன்மை இருக்குது, தொழிலில் கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்குது, வேலையில் ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது, வேலையில் ஒரு ஃபோக்கஸ் இருக்குது, இதெல்லாம் நல்லா இருக்குது. இதில் வந்து மாற்றமே இல்லை. ராகு 12ஆம் இடத்துலேருந்து குரு பார்வை வர்றதுனால கொஞ்சம் திடீர்னு கொஞ்சம் ட்ராவலு, வெளி மாநிலம், வெளிநாடு, பக்கத்தில் சுற்றுறது, அது மாதிரி. அது குறிப்பாக ராகு திசை நடக்கிறவங்களுக்குலாம் நிறைய ட்ராவல் கொடுக்கும். அது ஓரளவுக்கு சுப ட்ராவலாகவும் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. ஏன்னா குருவின் பார்வை இருக்குது பார்த்தீங்களா. இப்போது அது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புனால இப்போது மாத கிரகத்தின் சஞ்சாரம் எப்படி இருக்குன்னா, சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறவர் 6க்கு வரார், 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் சூரியனும் 7ஆம் இடத்துக்கு வருகிறார். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து சில உறவுகளில் பிரச்சனை, பங்குதாரர்களிடையே பிரச்சனை, நண்பர்களிடையே பிரச்சனை கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா 8க்கு மறைந்து குருவின் பார்வை பெறுகிறார். ஸோ இப்போது தொழிலில் ரியல் எஸ்டேட் ரிலேட்டடான தொழில்கள், மெடிக்கல் ரிலேட்டடான தொழில்கள், கேட்ரிங், ஸ்போர்ட்ஸ் லைன், இன்சூரன்ஸ், இது மாதிரி தொழிலில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு நல்ல உயர்வு இருக்குது, க்ரோத் இருக்குது. இதுவரை கடந்த ஒரு மாதமாக அடுத்த ஒரு செப்டம்பர் 2 வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் சனி பார்வை பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில், பங்குதாரர்கள் விஷயத்தில், நண்பர்கள் விஷயத்தில், குடுக்கல் வாங்கல் விஷயத்திலெல்லாம் பிரச்சனைகள் போய்கொண்டிருந்தது மீனராசிக்காரர்களுக்கு. இப்போது திடீர்னு கோவப்படுறது, பிரச்சனைகள் ஆகிறது, நம்மளுடைய ரொட்டீனான ஒரு அமைப்புலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு டிஸ்டர்ப் ஆகிறது, இது எல்லாமே ஒரு ஆகஸ்ட்டு செப்டம்பர் ஒரு முதல் 2 வாரம் கொடுக்கக்கூடிய அமைப்புலேருந்து கொஞ்சம் மனமாற்றங்களும் கொஞ்சம் சூழ்நிலை மாற்றமும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக செப்டம்பர் மாதம் 2025 வந்து மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது. அது குறிப்பாக சொல்லப்போனால் செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம், அதாவது செகண்ட் வீக்குக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் செப்டம்பர் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா சனியின் பார்வையிலேருந்து விலகிறார், அது ஒரு நல்ல அமைப்பு. ஸோ அதே சமயத்தில் உங்களுக்கு கேது சுக்கிரன்லாம் இணையும் பொழுது இந்த கடன் விஷயங்கள், சில ப்ராப்ளங்கள் சால்வ் பண்ணிக்கிறதுக்கு சில கடன்கள் போகக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுது. ஒரு சின்னதாக ஒரு டாப் அப் லோன் போய் தான் சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணக்கூடிய சில தொழிலதிபர்கள், வேலையில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் போவாங்க. அது வந்து கொஞ்சம் ஜென்மசனியிலேயே அது பண்ணக்கூடிய அமைப்புகள் தான். அதே சமயத்தில் உறவுகள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. திடீர் வம்பு வழக்குகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது, பங்காளிகள் சண்டை, சொத்துல கொஞ்சம் பிரச்சனை, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதுவரை தொழில் நம்ம ஒரு பண்ணிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது, கொஞ்சம் அதில் பிரச்சனை ஆகிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுக்க தான் செய்கிறது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ மற்றபடி பார்க்கும் பொழுது குருவின் சஞ்சாரம் நல்லா இருக்கார். அதே சமயத்தில் ராகு 12 இருந்தாலும் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும், ட்ராவலிங் அதிகமாக இருக்கும், குடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதில் கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்கும். தொழிலில் மேன்மையும் கொடுப்பார், அதே சமயத்தில் மன உளைச்சலும் மன பிரச்சனையும் கொடுப்பார். அதே சமயத்தில் இதுவரை வந்து நம்பவே ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, பங்குதாரர்களிடையே, கஸ்டமர்ஸ், கிளையண்ட்ஸ், அது மாதிரி விஷயத்துலலாம் கொடுத்துட்டு இருந்தது வந்து கொஞ்சம் விலகும், பிரச்சனைகள் கொஞ்சம் சால்வ் ஆகக்கூடிய அமைப்புகள் மாதத்தின் செகண்ட் ஹாஃப் இல்லை வந்து 2வது பாகத்தில் வரக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. ஸோ சூரியனும் பார்த்தீங்கன்னா 6ல் இருந்து கொஞ்சம் வம்பு வழக்குகள், கடனை கொடுத்துக்கிட்டு இருந்த கடந்த ஆகஸ்ட் மாதம் 2025லேருந்து சற்று கொஞ்சம் ஒரு நல்ல விஷயத்துக்கு சில விஷயங்கள் பாசிட்டிவாக ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், நம்ம பார்த்துக்கலாங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு தெம்பும் ஹோப்பும் கொடுக்குற அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மீனராசிக்காரங்க இந்த ஜென்மசனியில் வந்து பாடாப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். மன உளைச்சல்கள், வேலை பளு அதிகமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. முதல் மாதம் மைண்டு ஃப்ரீயாக இல்லாமல் எப்பவுமே ஒரு ப்ரெஷராகவும் ஒரு சேசிங்காகவும் இருக்கக்கூடியது வந்து நீங்கள் எல்லாம் ஒத்துப்பீங்க. ஏன்னா மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மசனி நடக்கிறது வந்து முதல் மாதம் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பு இருக்காது. சந்திரன் கொஞ்சம் பாவத்துமாக ஜாதகத்தில் இருக்கும் பொழுது நல்லாவே ஃபீல் பண்ணக்கூடிய அமைப்புகள். இளைய
நபர்கள், அதாவது 20-25 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா யாரோட பழகுறீங்க, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். அதாவது ஒரு ட்ராக் ரெக்கார்டு இல்லாதவங்க, ஒரு ரொம்ப பழக்கம் இல்லாதவங்களோடலாம் நீங்கள் திடீர்னு பழகும் பொழுது நீங்கள் சில பிரச்சனைகளில் மாட்டக்கூடிய அமைப்புகள், ஏமாற்றப்படக்கூடிய ஒரு மாற்றங்கள் உண்டு. பெண்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் காதல் வயப்படுற விஷயத்தில் வந்து நம்ம இருக்கணும். யார் யாரோட பழகிறா என்னங்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய முடிவுகள்லாம் எடுக்காமல் கொஞ்சம் பெற்றோர்கள் சொல்லிடுவதை கேட்டு நடப்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டைமில் வந்து தப்பான முடிவுகளும் வாழ்க்கையில் தப்பாக நடக்கக்கூடிய அமைப்புகளும் அதிகம் இருக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் மீனராசிக்காரர்கள் உண்டு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். இதே பார்த்திங்கன்னா மூத்த மீனராசிக்காரங்க வயது முதியோர்கள் பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களுடைய உடல்நிலை மனநிலையெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் டிப்ரெஷன் மைண்டோ நெகட்டிவ் மைண்டோ போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. கொஞ்சம் மெடிடேஷன் யோகா அதெல்லாம் செய்து எல்லா வயதினரும் மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக தேவை. ஏன்னா செவ்வாயின் சஞ்சாரமும் கொஞ்சம் ப்ராப்ளமாட்டிக்காக இருக்குது. அதே சமயத்தில் சனியின் சஞ்சாரமும் சரியில்லை, குருவின் பார்வையும் இல்லை. அப்படிங்கிறப்போ என்னதான் சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடந்தாலும் மனசில் வந்து அந்த முதல் இருக்கிற ஹோப்பும் அந்த நல்லமைப்பும் இல்லை. காலை எந்திரிக்கிறது, நேரமாக பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, நமக்கு என்னென்ன செய்யணுமோ அதில் தீர்க்கமாக செய்கிறது, அது விஷயத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு சுணக்கம் இருக்கக்கூடிய அமைப்பும் நம்ம இயல்புலேயே நம்ம இல்லையே, நம்ம மைண்ட் நம்ம கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்குதேங்கிறது வந்து உணரக்கூடிய ஒரு தருணமாக மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பல மாதமாக இருக்கக்கூடிய மாதத்தில் செப்டம்பர் மாதமும் ஒரு மாதமாக இருந்து, குறிப்பாக 2025 செப்டம்பர் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்து கொஞ்சம் பழைய இயல்புகளும் சில விஷயங்கள் கொஞ்சம் உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த நேரத்தில் ஒரு புதுசாக ஒரு 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 ஒப்பந்தம் போடுறப்போ, புதுசாக ஒருத்தர் மேலே வந்து நட்பு வந்து அடுத்த லெவலாக காதலாக மாறும் பொழுது, அது மாதிரிலாம் கொஞ்சம் டீப்பாக நம்ம ரிலேஷன்ஷிப்லேயோ ஒரு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, பர்சனல் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டைம் எடுத்து தான் பண்ணணுமே ஒழிய அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறது நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன் மீனராசிக்காரர்களுக்கு. ஏன்னா இப்போ சில சஞ்சாரங்கள்லாம் வந்து டெவலப்மெண்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்கும், ஆனால் நம்ம அசோசியேஷன் வந்து நம்ம கரெக்டாக வராது அப்படிங்கிற ஒரு கால சூழ்நிலையில வந்து நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதே சமயத்தில் கடன்கள் தொல்லைகள், கொடுக்கல் வாங்கல் தொல்லைகள், உறவுகள் தொல்லைகள் அதெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் எல்லாம் சமாளிக்கணுமே தவிர எடுத்தமா கவுத்தமாங்கிற மாதிரி போனோம்னா நமக்கு சாதகமாக விஷயங்கள் நடக்காமல் சிலதெல்லாம் கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போய் கடைசியாக நம்ம சில முடிவுகளை நாமளே காம்ப்ரமைஸ் பண்ணி எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் வேலை மாறுறவங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கலான்னு போகும்பொழுது அவ்வளோ சரியாக வரக்கூடாத அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருந்து எல்லாம் கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் பொறுமையாக இருந்து எல்லாமே வந்து அடுத்த 6 மாதம் வரைக்குமே ஜென்மசனி தாக்கங்கள் இருக்கும் பொழுது அந்த செப்டம்பர் மாதம் செகண்ட் ஹாஃப்லேருந்து சில விஷயங்கள் பாசிட்டிவாக வரும். பொறுமையே வெல்லும் என்பதை மறந்துவிடக்கூடாது என்று மீனராசிக்காரர்களுக்கு 2025 செப்டம்பர் மாத பலனாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, திக்பலம் எப்படி இருக்குது, ஸ்தானபலம் எப்படி இருக்குது, திருக்பலம் எப்படி இருக்குது, அந்த லக்னத்துக்கு ஏற்றவாறு ஒரு சாதகமான தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறதா, புக்திநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதனுக்கும் தசநாதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, 6-8 காம்பினேஷன் இருக்கா அல்லது கேந்திரத்தில் இருக்கா, தசநாதனும் புக்திநாதனும் கேந்திரத்தில் இருக்கா, அது தசநாதனுக்கு 12ஆம் இடத்துல புக்திநாதன் இருக்காரா, இதெல்லாம் வைத்துதான் துல்லியமான பலன்கள் வந்து நம்ம இப்போ பேசின அந்த கோச்சார் அமைப்பு, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, அப்புறம் மாத கிரகத்தின் பயிற்சி, செப்டம்பர் மாத பலன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பயிற்சி பலனையும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த துல்லியமான தசாபுக்திகளும் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டம், அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 மாதம் 6 மாதம் எப்படி இருக்க போகிறது, அடுத்து வரக்கூடிய 2 வருடம் 4 வருடம் 6 வருடம் எப்படி இருக்க போகிறது, அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, இப்போ கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குது, சாதகமான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா அல்லது கொஞ்சம் டிலே இன் அவுட்கம் எதிர்பார்க்கலாமா அல்லது உடனே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறது எதிர்பார்க்கலாமாங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்ந்து இப்போ நம்ம பேசின அந்த
பெயர்ச்சி பலனையும் கோச்சார பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களை எடுத்து அது மூலமாக நீங்கள் வாழ்க்கை முடிவுகளை எடுத்து இந்த சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நல்ல ஒரு பலனை நீங்கள் அனுபவித்து வெற்றி பெற முடியும் என்று இந்த வீடியோவில் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செப்டம்பர் 2025 சிம்மராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு பலம். சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி நடக்கும் பொழுது அதை ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலம் ஒரு அமைப்பு குரு 11ஆம் இடத்துல இருந்து நேராக 5ஆம் வீட்டை பார்க்குறார், 7ஆம் வீட்டை பார்க்குறார். அதே சமயத்தில் அவர் 3ஆம் வீடுங்கிற முயற்சி ஸ்தான வீட்டையும் பார்க்குறார். சனி 8ஆம் இடத்துலேருந்து அஷ்டம சனி தாக்கத்தை கடந்த 3-4 மாதமாக சிம்மராசிக்காரர்கள் கொடுத்துருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், குரு ஓரளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. 7ஆம் இடத்துல ராகு, ராசிக்குள்ளேயே கேது. எப்பவுமே ராகு கேதுகள் ராசிக்குள்ள வரும்பொழுது மனக்குழப்பங்கள் வரும். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, குருவின் பார்வை ராகு மேல பருவதனால அந்த குழப்பத்துல ஒரு நிதானம் இருக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் கொடுக்குது. நம்ம அப்படி ஒன்றும் நம்ம மோசமா போயிடாது அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. சரி, மாத கிரகமோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, சூரியனே செப்டம்பர் மாதத்தோட முதல் பகுதியில முதல் 2 வாரத்துல ராசிக்குள்ளேயே இருக்கிறார். ராசிக்குள்ள இருந்து கேதுவால் பாதிக்கப்படுகிறார். ஸோ ஒன்றுமே மனக்குழப்பங்கள் சிலது வரலாம், சில கான்ஃப்ளிக்ட் வரலாம், சில குடுக்கல் வாங்கல், சில நண்பர்கள் விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம். 3rd and 4th வீக்கில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு வருவது நல்ல விஷயம். புதனோட சேர்ந்து 4ஆம் இடத்துக்கு வர்றார். பட் வந்தாலும் சனியின் பார்வை பெறுகிறார். ஸோ அதுலேயும் சில 100% பிராப்தங்கள், 100% ஸ்மூதான அமைப்புகள் இல்லாமல் கொஞ்சம் மனக்குறைவுகள், எதிர்பார்க்கறது ஒன்று நடக்கிறது ஒன்றுங்கிற மாதிரி சில மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடான விஷயத்துல, பங்குதாரர்கள் விஷயத்துல, குடும்பத்துல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல, இது எல்லாத்துலேயுமே எல்லா வயதினரும், சிம்மராசிக்காரர்களோட எல்லா வயதினரும், சிறுவர்களாக இருந்தாலும் சரி, இளைய வயதினராக இருந்தாலும் சரி, மிடில் ஏஜ் பீப்புளாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும், இது மாதிரி விஷயத்துல, உறவுகள் விஷயத்துல கொஞ்சம் பின்னடைவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நாம் எதிர்பார்க்கக்கூடிய ரெசிப்ரோகேஷன், நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கம்யூனிகேஷன் பிஹேவியர் நம்மளுடைய எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய கொலீக்ஸாக இருந்தாலும் சரி, கிளையண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, உற்றார் உறவினர்களாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் கொஞ்சம் குறைபாடுகள் உண்டு. அதை நீங்கள் சகிச்சு தான் நீங்கள் வரணும் அப்படிங்கிறது தான் அஷ்டம சனி தாக்கத்தின் ஒரு விஷயமையும் கொடுக்குது. முன்னே லக்னத்திலேயே சூரியனுங்கிற கிரகம் கொஞ்சம் கேதுவோட சேர்ந்து அடுத்து வரக்கூடிய சனியின் பார்வையும் கொஞ்சம் அப்படி காட்டுது. ஸோ அஷ்டம சனி தாக்கத்தில் இதுவும் ஒரு மாதம் நீங்கள் சகித்து கொண்டு, சில விஷயங்கள் அவ்வளோ சௌரியமாக இல்லைனாலும் பொறுத்து கொண்டு வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய பல மாதத்தில் இந்த மாதமும் ஒரு மாதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு வர்றது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் மாதத்தின் 3rd and 4th வீக்கில் பார்த்தீங்கன்னா அவர் ராசிக்குள்ளேயே வருவது கொஞ்சம் தாக்கங்கள் குறையும், சில வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் குறையும். அது மாதிரி அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் வருவது கொஞ்சம் தன லாபங்கள், கொஞ்சம் ஃபினான்ஷியல் விஷயங்கள், அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது மாத கிரகத்தின் சஞ்சாரமும் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள், பெயர்ச்சி, இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது சிம்மராசிக்காரங்க அஷ்டம சனி நடக்கும் பொழுது இந்த செப்டம்பர் மாத பலனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபினான்ஷியல் விஷயங்கள், உறவு விஷயத்துல சில அக்கறைகள் வேணும். உடல் உபாதைகள்லையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். திடீர்னு சில செட்பேக்ஸு, வண்டி வாகனத்தில் போகிறப்ப செட்பேக்ஸு, நம்ம ராத்திரி நேரம் இரவு பொழுது சார்ந்ததுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுறப்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரேஞ்சர்ஸோட கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடுக்கல் வாங்கல கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம க்ரீடியாக நம்ம ஆசைப்பட்டு ஏதோ செயல்படும் பொழுது சில பிரச்சனைகள் வரும். ஸோ ஆசைப்படாமல் நிதானமாக உயர் உழைப்பை நம்பி யார் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது. ஸோ இப்போ பெருசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பெருசாக ஒரு லாபம் நோக்கு பண்ணலான்ட்டு ஒரு ரிஸ்க் எடுக்கிறது, இந்த மாதிரி அஷ்டம சனி டைமில் அப்படி பண்ணுறது பார்த்திங்கன்னா நமக்கு சாதகமான அமைப்புகள் வராது. போயிருந்து அப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த அரசர்களுக்கு ஆட்சி போகிறது, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டருக்கெல்லாம் பிரச்சனை ஆகுறது, ஆட்சி கவிழ்வது, இதெல்லாமே அவங்களுடைய அஷ்டம சனி தாக்கத்தில் தான் வரும். ஸோ நமக்கு இயல்புக்கு மாறான பலன்கள், உடல் உபாதைகள், குடுக்கல் வாங்கல பிரச்சனை, உறவுகளில் பிரச்சனை, திடீர்னு சில உடல் உபாதைக்காக சிலது ஆப்ரேஷனோ சிலதோ பண்ணக்கூடிய அமைப்புகள், அதெல்லாம்
பாத்ரூமில் இருக்கிறப்ப திடீர்னு வலிக்கிட்டு விழுகிறது, எதிர்பாராத சில சம்பவங்கள், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து அஷ்டம சனி தாக்கத்தில். ராசி அதிபதி ஆகிய சூரியனே ராசியில் இருந்தாலும் கேது ராகு கேதுகளோட சம்மந்தப்படும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே சமயத்தில் ராஜயோகாதிபதி ஆகிய செவ்வாய் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு வருவது நல்லது. அது செவ்வாய் குருவின் பார்வை பெறுவதனால ரியல் எஸ்டேட் அது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல லாபங்கள், மெடிக்கல் ரிலேட்டட், ஸ்போர்ட்ஸ் பீப்புள், கேட்டரிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சாதகமான சில பலன்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த அஷ்டம சனி மார்ச் ஏப்ரல் மாதத்திலேருந்து 2025 வரக்கூடிய அந்த அமைப்பு இந்த செப்டம்பர் மாதமும் கொஞ்சம் ஃபீல் பண்ணக்கூடிய, கொஞ்சம் அதை சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லா வயதினர்களுக்கும், குறிப்பாக அந்தந்த வயது குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அடிபடுவது, இளைய வயதினர்களுக்கு வந்து நண்பர்களிடையே சில பிணைப்புகள் வருவது, சில சங்கடங்கள் வருவது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஸில் ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வர்றது, சீனியர் சிட்டிசன்னா அவங்களோட உறவுகளில் கொஞ்சம் பிரச்சனையாகிறது, அது மாதிரி சில பங்குதாரர்களுக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் வருது, அது மாதிரி சில விஷயங்கள் வரக்கூடிய மாதமாக இருந்தாலும் அந்த குருவின் பார்வை 7ஆம் இடத்துக்கு இருப்பதனால பெரிய நம்ம அத்துமீறி போய் பெரிய பிரச்சனையை கொடுக்கலினாலும் சில விஷயங்கள் கொஞ்சம் அவ்வளோ சௌரியமாக இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பண்ண வேண்டிய பேசிக்கான ஒர்க் மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டு புதிய முயற்சி, புதிய குரோத் நோக்கி நம்ம போகாமல் செய்யக்கூடிய அன்றாட உழைப்பு, அன்றாட கடமைகளை நம்ம செய்யும் பொழுது நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து சீக்கிரம் வெளியில் வந்து படிப்படியாக நம்ம இயல்பான ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்துடுவோம். அது வரைக்கும் பொறுத்து இருந்து வீரத்தை காட்டிலும் விவேகமாக செயல்பட்டு எந்த விதத்திலையும் நம்ம நினைக்கிறதா கரெக்டு அப்படின்ட்டு வேகமாக பேசாமல், தன்னுடைய தாட் ப்ராசஸை வந்து குதர்க்கமாக பேசாமல் பொறுமையோட இருக்கும் பொழுது இந்த அஷ்டமசனி தாக்கம், இந்த பாவத்துவமான கர்மா செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரருக்கு மனசை வருடுற மாதிரி நட்பு கசக்கும். நம்ம யாரை நம்பியிருந்தோமோ அவங்களே நமக்கு துரோகம் பண்ணுவாங்க. எதுவுமே நமக்கு வந்து கரெக்டான ஒரு ரெசிப்ரோகேஷன் நிறையா வராது. அது மாதிரி ஒரு மனசை வருடுற மாதிரி இந்த டைமில் கொஞ்சம் பொறுமை காட்டு, நமக்கு நேரம் சரியில்லை, பொறுமையாக இருந்து தான் இந்த இடத்துலேருந்து வெளியில் வரணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் யாரையுமே ஜட்ஜ் பண்ணாமல் இவங்க இப்படி தான் இவங்க அப்படி தாங்கிற மாதிரி இல்லாமல், நமக்கு நேரம் கெட்டிருக்கிறப்ப எல்லாமே அப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்து வேகம், வீரம் அது மாதிரி விஷயத்தை காட்டிலும் விவேகமாக செயல்பட்டு நம்ம வந்து இந்த காலகட்டத்திலேருந்து அப்படியே பொறுமையாக இருந்து வரும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து நம்மளுடைய கிரக நிலைகள் சாதகமான அமைப்புகள் வரும் பொழுது நம்ம எளிதில் வெற்றி பெற்று நம்ம வர முடியும். ஸோ முழுக்க சிம்மராசிக்காரர்கள் எல்லா வயதினர்களுக்கும் பார்த்திங்கன்னா கவனம் தேவை, விவேகம் தேவை. எதிலும் பார்த்திங்கன்னா கிளாரிட்டியோடு செயல்படக்கூடிய அமைப்புக்கு வேண்டும். ஈவன் நம்மளுடைய விஷயங்கள் தவறாக போனாலும் பொறுமையுடன் இருந்து இது இந்த நேரம் இப்படி தான் இருக்கும் என்று சொல்லி பொறுமையாக போகிறது தான் நல்லதே ஒழிய இதை நம்ம எடுத்து நாம் வந்து நமக்கு எதிரே இருக்கிறவங்க கிட்ட நம்மளுடைய கருத்தை சொல்லும் பொழுது இன்னுமே வந்து பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய அமைப்பு தான் இருக்குதே ஒழிய சால்வ் ஆகக்கூடிய அமைப்புகள் இந்த தருணத்தில் குறிப்பாக செப்டம்பர் 2025 இல்லை என்கிறது நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, திக்பலம் எப்படி இருக்குது, ஸ்தானபலம் எப்படி இருக்குது, திருக்பலம் எப்படி இருக்குது, அந்த லக்னத்துக்கு ஏற்றவாறு ஒரு சாதகமான தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா, புக்திநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதனுக்கும் தசநாதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, 6-8 காம்பினேஷன் இருக்கா அல்லது கேந்திரத்தில் இருக்கா, தசநாதனும் புக்திநாதனும் கேந்திரத்தில் இருக்கா, அது தசநாதனுக்கு 12ஆம் இடத்துல புக்திநாதன் இருக்காரா, இதெல்லாம் வைத்து தான் துல்லியமான பலன்கள் வந்து நாம் இப்போ பேசின அந்த கோச்சார் அமைப்பு, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, அப்புறம் மாத கிரகத்தின் பயிற்சி, செப்டம்பர் மாத பலன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பயிற்சி பலனையும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த துல்லியமான தசாபுக்திகளும் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டம், அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 மாதம் 6 மாதம் எப்படி இருக்க போகிறது, அடுத்து வரக்கூடிய 2 வருடம் 4 வருடம் 6 வருடம் எப்படி இருக்க போகிறது, அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்கு, இப்போ கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குது, சாதகமான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா அல்லது கொஞ்சம் டிலே இன் அவுட்கம் எதிர்பார்க்கலாமா அல்லது உடனே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறது எதிர்பார்க்கலாமாங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்ந்து இப்போ நம்ம பேசின
அந்த பெயர்ச்சி பலனையும் கோச்சார பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களை எடுத்து அது மூலமாக நீங்கள் வாழ்க்கை முடிவுகளை எடுத்து இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நல்ல ஒரு பலனை நீங்கள் அனுபவித்து வெற்றி பெற முடியும் என்று இந்த வீடியோவில் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் 2025 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, இப்போ பாருங்க, ராசி அதிபதியே 2ஆம் இடத்துலேருந்து 7 நாட் சனியோட கடைசி அதாவது பாத சனி என்று சொல்லப்படுகிற சனி போய் கொண்டிருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து கடந்த 3-4 மாதமாக குரு 5ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. ராகு ராசிக்குள்ளேயே இருக்கிறார், கேது 7ஆம் இடத்துல இருந்திருக்கார், ராகுவை குரு பார்க்குறார். ஸோ கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மசனி முடிந்து சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ராசியை குரு பார்க்குறாரு, அருமையான விஷயம். சனி விலகினது அருமையான விஷயம். பட் இருந்தாலும் ராகு கேதுகள் ராசியோட சம்மந்தப்படுகிறாருங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அது குறிப்பாக 7ஆம் இடத்துல கேது இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம யாரை மீட் பண்ணுறோம் டெய்லி, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் கிளையண்ட்ஸு, கொலீக்ஸு, நம்மளோட வேலை செய்கிறவங்க, கஸ்டமர்ஸு, அதெல்லாம் குறிக்கக்கூடிய 7ஆம் இடம் தான். அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸு, கஸ்டமர்ஸு, வெண்டாஸு, அசோசியேட்ஸு, கான்ட்ராக்ட் போடுறவங்க எல்லாமே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேது இருக்கும் பொழுது சில விஷயங்கள் அவ்வளோ பாசிட்டிவாக இல்லாமல், சிலது வந்து கொஞ்சம் ட்ரஸ்ட் இல்லாமல், சிலது டச் அண்ட் கோ, சிலது வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக போகக்கூடிய அமைப்புகள். இது மாதிரி உறவுகள், இது மாதிரி அசோசியேஷன், இது மாதிரி கான்ட்ராக்ட்ஸ், இது மாதிரி பார்ட்னர்ஷிப், இது மாதிரி கொலீக்ஸ் விஷயத்தில் இருக்குது. இதில் லக்னத்தில் வேற ராகு இருக்கிற ராசியில் ராகு இருக்கும் பொழுது குரு பார்வை பெறுவதனால சில விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் சம்டைம்ஸ் குழப்பங்கள் கொடுக்கும், உறவுகளில் குழப்பங்கள் கொடுக்கும், யாரையும் நம்ப முடியாத மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கும். அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல சனி இருக்கிறாருன்னு மறந்துடக்கூடாது. ஸோ கொஞ்சம் இன்னுமே ஃபினான்ஷியல் விஷயங்கள் அவ்வளோ நம்ம நினைக்கிற அளவுக்கு பாசிட்டிவாக வரலை. என்னதான் ஜென்ம சனி முடிந்தாலும் இன்னுமே நம்ம கேஷ் ஃப்ளோ வந்து ரொம்ப பாசிட்டிவாக வருது. பழைய மாதிரி நம்ம வந்துட்டோம், அல்லது கடன் பிரச்சனையிலேருந்து வந்துட்டோம், வர வேண்டிய பணம் வந்துருச்சு, இப்போ கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்குதுங்கிற அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி அமைப்பு ஒன்று வரலைங்கிறதா உண்மை. ஸோ அதை நோக்கி தான் நம்ம போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் குரு 5ஆம் இடத்துக்கு வருவதனால சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்குது. என்ன மாதிரின்னா குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் பரவாயில்ல, அவங்களோட கோஆப்ரேஷன் பரவாயில்ல, அவங்களோட ப்ரோக்ரஸ் பரவாயில்ல. அதே சமயத்தில் காதல் விஷயங்கள், உறவுகள் விஷயங்கள், அது எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. நம்மளே கொஞ்சம் குதூகலமாக இருக்கிறோம். லாபம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. திடீர்னு ஒரு growth கிடைக்குது, திடீர்னு ஒரு பணம் வருது. என்னதான் பண பிரச்சனைகளும் சில பிரச்சனைகளும் ஜென்மசனியில் அந்த சில விஷயங்கள் இருந்தாலும் சில பெனிஃபிட்ஸ், மனசுக்கு இதமான சில உறவுகள், மனசுக்கு இதமான சில பண வரவுகள், சில பெனிஃபிட்ஸ், சில லாபங்கள், அதெல்லாம் இந்த குரு 11ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகும் பொழுது வரதான் செய்கிறது. மூத்த சகோதரர் மூலமாக சில விஷயங்கள் வருது, திடீர்னு சில பண லாபங்கள், குடும்பத்தில் ஒரு சுப விஷயங்கள், குடும்பத்தில் ஒரு புதுசாக ஒரு குழந்தை உருவாகிறது, ஒரு சுபமாக வர்றது, குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம், அது குறிப்பாக குரு திசை அது மாதிரி விஷயங்களுக்கு நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு அது கண்டிப்பாக உண்டு. மாத கிரகம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு, சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வர்றது ஒன்றுமே உறவுகள் நல்லா இருக்குது, காதல் விஷயத்துக்கு நல்லது, இன்னும் கொஞ்சம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் கொஞ்சம் அன்னோன்யம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பெட்டராக இருக்குங்க. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் பார்த்தீங்கன்னா 8க்கு மறைகிறாங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னா கொஞ்சம் என்னதான் சில விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ கைக்கு வந்தது வாய்க்கு வரலைங்கிற மாதிரி கொஞ்சம் டிலேஸ் இருக்கும், கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும். இந்த மாதிரி திருமணத்தில் சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உடனே முடிவுக்கு வராது, கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். அதே சமயத்தில் திடீர்னு சில உடல் உபாதைகள், அது மாதிரி விஷயங்கள், வெளிநாடு பிரயாணங்கள், வெளி மாநில பிரயாணங்கள், அது மாதிரிலாம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, செவ்வாய் 8ல் இருந்துட்டு சனியின் பார்வை பெற்று உடல் உபாதைகள், மனசில் ஒரு பிரச்சனை, பயம், திடீர் விபத்து, பாத்ரூமில் விழுந்துடுறது, வண்டி போகிறப்ப சில அடிபடுறது, அது மாதிரிலாம் நடந்து கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரான அமைப்புகள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா செப்டம்பர் 2nd half 3rd and 4th வீக் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மாற்றம் இருக்குது. இப்போது முதல் 2 வீக்ஸ் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ஏன்னா செவ்வாய் 8ஆம் இடத்துலேருந்து சனி பார்வை பெறுவது, எந்த ஒரு குரு பார்வையும் பெறாமல் இருப்பது பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள், திடீர்னு அடிபடுதல், மரணத்துக்கு எப்போவான கண்டங்கள், விபத்துக்கள் எல்லாம் இருக்குது. ஸோ நைட்டு ட்ராவல் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. வண்டியில் போகும்பொழுது கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபோன் பேசிட்டு போகிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து இந்த டைமில் வந்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக போயிடும். ஏன்னா 8ஆம் பாவம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்.
8ஆம் பாவா அதிபதியும் பார்த்தீங்கன்னா புதன் வந்து 8க்கே வரார். 8க்கே வந்து சனி பார்வை பெறுகிறார். ஸோ முதல் 2 வாரம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இதுதான் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு என்னதான் ஜென்ம சனி முடிந்திருந்தாலும் அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து ஒரு பக்கம் சில விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்தாலும் ஒரு பக்கம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். உறவுகளில் ராகு கேதுகள் இருக்கிறதுனால கொஞ்சம் சுணக்கங்கள் இருக்கும். புது தொடர்பு வரும். தொடர்பு வந்துட்டு போகும். எதுக்கடா அவங்க வந்தாங்க வாழ்க்கையில, எதுக்கடா போனாங்கன்னு தெரியாத அளவுக்குலாம் சில விஷயங்கள் இருக்கும். அதனால இம்மீடியட்டா நீங்க கமிட் ஆயிக்காதீங்க. எல்லாமே கொஞ்சம் பற்றும் படாமலும் கொஞ்சம் யோசிச்சு சமயோஜ புத்திகள் யோசிச்சு இருக்கும் பொழுது நல்லா இருக்கு. ஏன்னா ராகு ராசிக்கு சம்மந்தப்படும் பொழுது திடீர்னு ஒரு போகத்துல, திடீர்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்ல, ஒரு ஆசையில வந்து நம்ம செயல்படக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமாக கும்பராசிக்காரர்களுக்கு இது மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. ஸோ அதனால கொஞ்சம் மிக்சடான ஒரு மாதமாக செப்டம்பர் 2025 வந்து கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருப்பதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லா விஷயத்தையும் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டதிபதியே 8ல இருந்து 9ஆம் இடத்துக்கு வரார். 9ஆம் இடத்துலேருந்து சுபத்துவமாக 3ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது குரு பார்வை பெறும் பொழுது முயற்சிகள் வந்து செகண்ட் ஹாஃப்லேருந்து நல்லா பெனிஃபிட் ஆகும். ரியல் எஸ்டேட், கேட்டரிங் துறையில் இருக்கிறவங்க, இன்சூரன்ஸ் செக்டாரில், ஸ்போர்ட்ஸ் லைனில் அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பெனிஃபிட் வரக்கூடிய அமைப்புகள் மாதத்தின் இறுதி பகுதியில் வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. அதே சமயத்தில் அந்த சூரியன் புதன் 8ல் இருக்கும் பொழுது தகப்பனாருக்கு சில பிரச்சனைகள், நம்மளோட ஹெல்த்துக்கு சில பிரச்சனைகள், நம்மளோட இல்லத்தரசிகள், அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவனாக இருந்தால் கணவிக்குள்ளே நம்ம கொஞ்சம் சில சுணக்கங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு. ஸோ ஓரளவுக்கு எல்லாத்துலேயுமே கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் என்னதான் 4-5 விஷயங்கள் பிரச்சனையானாலும் லாபங்களும் பண வரவுகளுக்கும் பிரச்சனை இருக்காது. குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் படிப்பு விஷயத்துலேயும் கொஞ்சம் பாசிட்டிவாக போகக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உள்ளத மாதிரி தான் இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் ஜென்ம சனி முடிந்தாலும் இன்னும் 7.5 நாட் சனி வந்து கும்பராசிக்காரர்களுக்கு முடியவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சனி இன்னும் 2ஆம் இடத்தில் இருப்பதனால், அந்த சனியே வந்து 8ஆம் வீட்டையும் பார்ப்பதனால் ஒரு மாதிரி தூக்கம் விஷயத்தில், ஹெல்த் விஷயத்தில், உறவுகள் விஷயத்தில் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் போகிறப்போ, பாத்ரூம் யூஸ் பண்ணுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஏதோ ஒரு யோசனையில் போய் நம்ம மாட்டிக்கூடாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மிக்சடான ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு 2025 செப்டம்பர் மாதம் இருக்குது. என்னதான் குரு 5ஆம் இடத்துலேருந்து குழந்தைகள் விஷயங்கள், உறவுகள் விஷயத்தில் சில பாசிட்டிவான சில விஷயங்கள், திடீர் பணவரவு, திடீர் சுப விஷயங்கள் வந்து நம்ம குடும்பத்தில் நடக்கிறது, அது மாதிரி விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்தாலும் நான் முதலே எச்சரிக்கை சொன்ன மாதிரி கொஞ்சம் உடல் விஷயத்திலையும் பண விஷயத்திலும் அந்த திடீர்னு ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்து நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு சில இடைஞ்சல்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் அது மாதிரி 8ஆம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது நடந்துவிடக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதமாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு 2025 செப்டம்பர் மாதம் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, திக்பலம் எப்படி இருக்குது, ஸ்தானபலம் எப்படி இருக்குது, திக்பலம் எப்படி இருக்குது, அந்த லக்னத்துக்கு ஏற்றவாறு ஒரு சாதகமான தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா, புக்திநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதனுக்கும் தசநாதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, 6-8 காம்பினேஷன் இருக்கா அல்லது கேந்திரத்தில் இருக்கா, தசநாதனும் புக்திநாதனும் கேந்திரத்தில் இருக்கா, அது தசநாதனுக்கு 12ஆம் இடத்துல புக்திநாதன் இருக்காரா, இதெல்லாம் வைத்துதான் துல்லியமான பலன்கள் வந்து நாம் இப்போ பேசின அந்த கோச்சார் அமைப்பு, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, அப்புறம் மாத கிரகத்தின் பயிற்சி, செப்டம்பர் மாத பலன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பயிற்சி பலனையும் இப்போ நாம பார்க்கக்கூடிய அந்த துல்லியமான தசாபுக்திகளும் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டம், அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 மாதம் 6 மாதம் எப்படி இருக்க போகிறது, அடுத்து வரக்கூடிய 2 வருடம் 4 வருடம் 6 வருடம் எப்படி இருக்க போகிறது, அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்கு, இப்போ கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குது, சாதகமான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா அல்லது கொஞ்சம் டிலே இன் அவுட்கம் எதிர்பார்க்கலாமா அல்லது உடனே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறது எதிர்பார்க்கலாமாங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்ந்து இப்போ நம்ம பேசின அந்த
பெயர்ச்சி பலனையும் கோச்சார பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களை எடுத்து அது மூலமாக நீங்கள் வாழ்க்கை முடிவுகளை எடுத்து இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நல்ல ஒரு பலனை நீங்கள் அனுபவித்து வெற்றி பெற முடியும் என்று இந்த வீடியோவில் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செப்டம்பர் 2025 எத்தகைய ஒரு மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்கும் பொழுது, கடகராசியோட அதிபதி ஆகிய சந்திரன் பார்த்திங்கன்னா ஒரு நாளும் மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருப்பதனால அதோட மற்ற கிரகத்தை வைத்து மாத கிரகங்கள் எப்படி இருக்குது, ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் வைத்து நம்ம ஒன்றுமே துல்லியமாக கடகராசிக்காரர்களுக்கு 2025 செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகமாகிய குரு 12ஆம் இடத்திலேயே ராஜோக அதிபதியாக செயல்படக்கூடிய குரு 12லிருந்து 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ருணச்சத்துரு பாவத்தை பார்க்கிறார். அதே சமயத்தில் சனி 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். ஸோ 6 வழுக்குது, 9இல் சனி. அப்படிங்கிற போது ராகு 8ஆம் இடத்தில், கேது 2ஆம் இடத்தில். இதுதான் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள். அவ்வளோ ஃபேவரபுளாக கடகராசிக்காரர்களுக்கு இல்லை. சரி, அடுத்தபடியாக எப்படி வருதுன்னு பார்த்தா, மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ராசிக்குள்ளேயே சுக்கிரன் முதல் 2 வாரம் இருக்கிறார். அதுக்கப்புறம் கடைசி 3வது 4வது வாரம் சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு வருகிறார். அதே சமயம் புதனும் சூரியனும் 3ஆம் இடத்துக்கு வருகிறார்கள். ஸோ இத்தகைய ஒரு மாற்றங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, செவ்வாய் 3ஆம் இடத்திலிருந்து சனி பார்வை பெறுவது 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை பெறுகிறார். ஸோ இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்தை கனெக்ட் ஆகி குரு பார்வை பெறுவது தொழில் மேன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு. லாஸ்ட் 2-3 மந்த்ஸா கடகராசிக்காரர்கள் என்னதான் அஷ்டம சனியிலேருந்து விலகி வந்தாலும் பெரிய மேன்மை இல்லையே அம்மையா, ஒரு மாதிரி சுமாராக தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இப்போ செவ்வாய்ங்கிற ஒரு ராஜயோக கிரகம் 4ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துக்கு சம்மதப்படும் பொழுது, அது ராஜயோகாதிபதி குருவின் பார்வை 12ஆம் இடத்திலிருந்து பெறும் பொழுது நல்ல தொழில் மேன்மை, வேலையில முன்னேற்றம், சொத்து வாங்குவது, இதுவரை நம்மளது சிலதெல்லாம் கடந்த 3-4 மாசமாக முயற்சி செய்தது எதுவுமே பலிக்கவில்லை, அப்படின்னு டிலே ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரலான ஒரு அமைப்பு போயிட்டு இருக்கிற கடகராசிக்காரருக்கு, என்னமோ கடகராசிக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு பெருசா ஃபீல் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நினைச்சு கொண்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம். சுக்கிரனே 2ஆம் இடத்துக்கு வரும்பொழுது மாதத்தின் இறுதி பகுதி 3rd and 4th வீக்ல ஒரு ஃபினான்ஷியல் விஷயங்களில் கொஞ்சம் பாசிட்டிவான சில விஷயங்கள் கேதுவோட சேர்கிறார். அதே சமயத்தில் 3ஆம் இடத்துல புதன் சூரியன் வருவது சில கான்டாக்ட்ஸ் மூலமாக, நம்ம முயற்சி மூலமாக சில பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள். மாணவர்கள் ஒன்றுமே போன 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடியதோட இப்போ கொஞ்சம் ரொம்ப கிளாரிட்டியோட, இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக, இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணுங்கிற ஒரு விஷயம் டார்கெட் ஓரியன்டாக படிக்கக்கூடிய அமைப்புகள், இன்னும் கொஞ்சம் தன்முனைப்பு அதிகமாகக்கூடிய அமைப்புகள், இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமாகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் கொடுக்குதுங்க. தொழில் அதிபர்களுக்கு சடனான ஒரு சில பிரேக் த்ரூ, அருமையான ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிது, பெரிய கான்ட்ராக்டு, நல்ல டேர்ன் ஓவர், ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் அ பிக் சேஞ்ச் இன் மை பிஸ்னஸ் கரியர் அப்படிங்கிற மாதிரி சில விதத்துக்கு கடகராசிக்காரர்களுக்கு அந்த ஜாதகத்தில் அந்த தசாபுக்திகள் போகும் பட்சத்தில் இந்த கோச்சார அமைப்புகள் நம்ம சப்போர்ட்டிங்காக இருக்கக்கூடிய அமைப்புகள். குறிப்பாக சொல்ல போனால் 3rd and 4th வீக் அப்படி இருக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு கடகராசிக்காரருக்கு அது கொடுக்குது. ஸோ செவ்வாயின் சஞ்சாரம் நன்றாக இருக்கிறது, புதன் சூரியன் நன்றாக இருக்குது, சுக்கிரன் நல்லா இருக்கு. அதே சமயத்தில் ராஜயோகாதிபதி குரு 12 இருந்தாலும் 6ஆம் இடத்துக்கு கணக்கப்படும் போது கடன், வம்பு வழக்குகள், நோய்களும் சிலது கொடுக்கும். ஸோ உடம்பு உபாதைகள் கொஞ்சம் கொடுக்கும், வெளிநாடு போயிட்டு வர கொடுக்கும், சுப கடன்கள் கொடுக்கும், டக்குன்னு உங்களுக்கு செலவுகள் அதிகமாகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் வருமானங்களும் இருக்குங்கிறது தான் இதோட சைடான ஒரு மறைமுகமான ஒரு செய்தி. ஸோ வருமானம் ஒரு பக்கம் வரும், செலவுகள் ஒரு பக்கம் வரும். அபிவிருத்தியை நோக்கி கொஞ்சம் தொழிலதிபர்கள் வேலையில் இருக்கிறவங்க போவாங்க. குறிப்பாக சொல்ல போனால் இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, மெடிக்கல் ரிலேட்டடில் இருக்கிறவங்க, கேட்டரிங் துறையில் இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய, நல்ல சேஞ்ச் இன் தேர் கரியர் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக கடகராசிக்காரர்களுக்கு 2025 செப்டம்பர் மாதம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா செவ்வாய் 10ஆம் இடத்துக்கே இப்படி 4ஆம் இடத்துலேருந்து கனெக்ட் ஆகி சுக்கிரனோட வீட்டிலிருந்து பார்க்கறது மிகவும் அருமை. அது குருவின் பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 2-3 மாதத்துக்கே, இப்போ செப்டம்பர் மாதத்தில் சிலது எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல தாக்கத்தை இந்த வருஷம் முழுசும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஸோ இதுவரை 2025 ஜூலை, அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம்லாம் சில விஷயங்கள் பாசிட்டிவாக இல்லை,
வம்பு வழக்குகள், வீடு பிரச்சனை, இடம் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம், அந்த வில்லங்கம் இப்படிலாம் இருந்துட்டு இருந்தெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகி கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி, அடுத்த லெவல் ஆஃப் ப்ரோக்ரஸ், கொஞ்சம் லிக்விடேட் பண்ணுறேன், விற்கிறேன், அடுத்த டிரான்சாக்ஷன் நான் போயிட்டேன், இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கடகராசிக்காரருக்கு செப்டம்பர் மாதம் குறிப்பாக சொல்ல போனால் 3வது 4வது வாரத்திலேருந்து கொஞ்சம் படிப்படியாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் தந்தையார் தாயார் சில விஷயங்களும் கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அவங்களுடைய அனுகிரகம், அவங்களுடைய சப்போர்ட் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. குழந்தைகள் விஷயமும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவான அமைப்பு. இதுவரை கொஞ்சம் சில விஷயங்கள் பாசிட்டிவாக, சில விஷயங்கள் நல்ல சௌரியமாக நல்லா இல்லை அப்படிங்கிற விஷயம்லாம் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்பு வந்து கடகராசிக்காரர்களுக்கு உறவுகள் விஷயத்தில், குழந்தைகள் விஷயத்தில், பெற்றோர்கள் விஷயத்தில் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியை பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துலேருந்து செவ்வாயன் பார்வை பற்றி குடும்பத்தில் அமைதி இல்லாமல், ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன்களுக்கிடையே கொஞ்சம் பிணைப்புகளை கொடுத்து கொண்டிருந்த ஜூலை ஆகஸ்ட் மாதம் இருந்த செவ்வாய் இப்போ 4ஆம் இடத்துக்கு வந்து சனியின் பார்வையிலேருந்து விலகி குரு பார்வை பெறும் பொழுது அதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆயிடுச்சு, கொஞ்சம் பேச்சப் பண்ணிட்டோம், கொஞ்சம் பழைய பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய, அந்த அஸ்தம சனி முடிஞ்சிருச்சுங்கிற விஷயத்தை உண்மையே உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக, ஒரு வரக்கூடிய காலத்தில் கட்டத்துக்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய அமைப்புக்கு இது ஒரு ஆரம்ப கால மாதமாக செப்டம்பர் 2025 வந்து கடகராசிக்காரர்களுக்கு. அதே சமயத்தில் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாடு விசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வெளிநாட்டிலே வந்து குடியுரிமை வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்குலாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வேலையில் வந்து ஆன்சைட் போகாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள், படிக்கிறதுக்காக போகக்கூடியவங்க, ஹையர் ஸ்டடீஸ் போகணும்னு நினைக்கிறவங்க, அதை வந்து எந்த மாதிரி கண்ட்ரிக்கு போகிறது, எந்த கோர்ஸ் போகிறது, என்ன யூனிவர்சிட்டிக்கு போகிறது அப்படிங்கிறலாம் தெரியாமல் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல தெளிவும் கிளாரிட்டியும் நல்ல கைடன்ஸும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருக்குது. அதே சமயத்தில் அரசு சார்ந்த விஷயத்தில் சில அங்கீகாரம் கிடைக்கல, சில சர்டிஃபிகேஷன் கிடைக்கல, சில லைசன்ஸ் கிடைக்கலைங்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியனோட சஞ்சாரமும் சுக்கிரனின் சஞ்சாரமும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால டக்குன்னு நமக்கு அந்த அக்ரிடேஷன், அந்த சர்டிஃபிகேஷன், அந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன், நல்ல டிரான்ஸ்ஃபர், அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் கொஞ்சம் வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் கொஞ்சம் இருந்துட்டு இருந்தாலும் அதில் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம எப்படி சரி பண்ணிக்க முடியுங்கிற விஷயத்துலையும் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 2025 இருக்குது. முதலோடு பார்க்கும் போனால் எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு சாதகமாக வருகிறது. உயர்ச்சி ஸ்தானம் வலுக்கிறது, தனஸ்தானம் வலுக்கிறது, இடம் வீடு வண்டி வாகனம் ஸ்தானம் வலுக்கிறது. அதே சமயத்தில் தொழில் அபிவிருத்தி, ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட், வேலையில் ஒரு கௌரவமான ஒரு விஷயம், அது மாதிரி விஷயங்கள், உறவுகள்லையும் ஓரளவுக்கு மேன்மையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இந்த விஷயத்த கடன், உடம்பு உபாதைகள், அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செலவுகள், வம்பு வழக்குகள், அது மாதிரி சில விஷயங்கள் டிஸ்டர்பன்ஸ் மட்டுமே கொஞ்சம் வந்துட்டு போமே ஒழிய மற்றபடி எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ரோக்ரஸ் இருக்கக்கூடிய, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக செப்டம்பர் 2025 கடகராசிக்கு வருகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, திக்பலம் எப்படி இருக்குது, ஸ்தானபலம் எப்படி இருக்குது, திருக்பலம் எப்படி இருக்குது, அந்த லக்னத்துக்கு ஏற்றவாறு ஒரு சாதகமான தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா, புக்திநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதனுக்கும் தசநாதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, 6-8 காம்பினேஷன் இருக்கா அல்லது கேந்திரத்தில் இருக்கா, தசநாதனும் புக்திநாதனும் கேந்திரத்தில் இருக்கா, அது தசநாதனுக்கு 12ஆம் இடத்துல புக்திநாதன் இருக்காரா, இதெல்லாம் வைத்து தான் துல்லியமான பலன்கள் வந்து நம்ம இப்போ பேசின அந்த கோச்சார் அமைப்பு, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, அப்புறம் மாத கிரகத்தின் பயிற்சி, செப்டம்பர் மாத பலன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பயிற்சி பலனையும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த துல்லியமான தசாபுக்திகளும் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டம், அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 மாதம் 6 மாதம் எப்படி இருக்க போகிறது, அடுத்து வரக்கூடிய 2 வருடம் 4 வருடம் 6 வருடம் எப்படி இருக்க போகிறது, அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்கு, இப்போ கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குது, சாதகமான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா அல்லது கொஞ்சம் டிலே இன் அவுட்கம் எதிர்பார்க்கலாமா அல்லது உடனே நல்ல விஷயங்கள்
நடக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறது எதிர்பார்க்கலாமாங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்ந்து இப்போ நம்ம பேசின அந்த பெயர்ச்சி பலனையும் கோச்சார பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களை எடுத்து அது மூலமாக நீங்கள் வாழ்க்கை முடிவுகளை எடுத்து இந்த சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நல்ல ஒரு பலனை நீங்கள் அனுபவித்து வெற்றி பெற முடியும் என்று இந்த வீடியோவில் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 2026 செப்டம்பர் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு நீங்கள் பார்க்கும் பொழுது, ராசி அதிபதியாகிய குரு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். சனி 4ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். ராகு 3ஆம் இடத்திலும் கேது 9ஆம் இடத்திலும் இருக்கிறார். மாத கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்து வாரத்தின் முதல் 2 வாரமாகிய செப்டம்பர் பார்த்தீங்கன்னா 8இல் மறைந்து 3rd and 4th வீக் 9ஆம் இடத்துக்கு வருகிறார். செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு வருகிறார். அருமை. அதே சமயத்தில் சூரியனும் புதனும் 10ஆம் இடத்துக்கு வருகிறார்கள். சிலது என்ன தெரியுதுன்னா, தனுசு ராசிக்காரருக்கு செப்டம்பர் மாதம் நல்ல தொழில் வேலையில வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது. இதுவரை கொஞ்சம் சுணக்கங்களும் சில பிரச்சனைகளும் சில தேக்க நிலைகளும் கொடுத்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாயும் சனையும் நேரும் பார்த்து தாயார் உடல்நிலை, வீடு வண்டி வாகனத்துல கொஞ்சம் பிரச்சனை, மனசுல கொஞ்சம் சுகம் இல்லாமல் இருக்கிறது, கொஞ்சம் வில்லங்கம், இடம் சார்ந்த விஷயத்துல ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயத்துல வில்லங்கம், வண்டி வாகனத்துல சில பிரச்சனைகள், இது மாதிரிலாம் நடந்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ செவ்வாயின் சஞ்சாரம் மாறுவதனால செகண்ட் ஹாஃப் ஆஃப் செப்டம்பர் வந்து ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, இதுவரை செய்த முயற்சிக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் செப்டம்பர் 2025 இருக்கு. அதே சமயத்தில் சூரியன் புதன் 10ஆம் இடத்துக்கு வருகிறார். அது அருமையான விஷயம். ஸோ தொழில் மேன்மை, ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசு உத்தியோகங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு அரசு உத்தியோகங்கள் கிடைக்கிறது, ஆல்ரெடி அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் ப்ரமோஷன், அது மாதிரி விஷயங்கள் கிடைக்கிறது, அரசியலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மை, அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த 1.5 மாதமாகவே அதிகமான வேலை பளு பிரச்சனைகள், வீடு வண்டி வாகனம், தாயாரின் உடல்நிலை எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஃபோக்கஸ்டாக போன வருஷம் இருக்கிறத விட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டாக நம்ம வேலை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய அந்த தனுசு ராசிக்காரர்களோட அமைப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதத்தின் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நல்லபடியாக மாறக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து கொடுக்கறது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதே சமயத்தில் சுக்கிரன் 8ல் மறைந்திருக்கிறவர் 9ஆம் இடத்துக்கு வந்து பாகிஸ்தானத்துக்கு வந்து பூர்வீக விஷயத்தில் அப்பா மூலமாக சில பெனிஃபிட்ஸு, கொஞ்சம் வரவேண்டிய பணம் வருவது, அரசியலில் கொஞ்சம் நல்லா வர்றது, அரசு அங்கீகாரம் பெறுவது, அது மாதிரி கொஞ்சம் நல்ல அமைப்புகள் கொடுக்குதுங்க. ஸோ என்னதான் வேலை பலுவும் தொழிலில் நிறைய மாற்றங்கள் அலைச்சல்கள் இருந்தாலும் அதில் சில லாபங்களும் பெறக்கூடிய அமைப்புகள் வந்து கொடுக்கதான் செய்கிறது. அதே சமயத்தில் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே படிக்கக்கூடிய அமைப்பு, அவங்க என்ன மாதிரி கோர்ஸ் படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸில் வந்து என்ன படிக்க போகிறாங்கிறது கிளாரிட்டி இல்லாத இருக்கக்கூடிய அமைப்பு மாறி ஹையர் ஸ்டடீஸ் என்ன பண்ணணும், எது மாதிரி படிக்கணும், இது எல்லாமே வந்து நல்ல விதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக செப்டம்பர் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதே சமயத்தில் சனி 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வேலைகள் தொழில்கள் மாற்றங்கள் இது மாதிரி கொடுத்துட்டே தான் இருப்பார். ஏன்னா நம்ம வந்து செட்டில்டான ஒரு ஃபீலிங் வந்து கொடுக்காது. கொஞ்சம் அதிகமான க்ரோத் ஓரியன்டாகவும் சில விஷயங்களுக்காக நீங்கள் வந்து சேஸ் பண்ணுறது, சில விஷயத்தை நீங்கள் பெறுவதற்காக நீங்கள் பண்ணணும், ஒரு டார்கெட்டு, ஒரு ப்ராஜெக்ட் டெட்லைனு, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். போன வருஷம் கம்பேர் பண்ணுறப்போ இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் நிறையா உத்தியோகத்தில் நிறையா மாற்றங்கள், வேலையில் நிறையா விஷயங்கள் நடக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு. அதே சமயத்தில் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பில் வந்து குரு ராசியை 5ஆம் இடத்தை 3ஆம் இடத்தை பார்ப்பது எல்லாத்தையும் சமாளித்து இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கொண்டு போகக்கூடிய அமைப்பு வந்து செப்டம்பர் மாதம் தனுசு ராசிக்காரனுக்கு உண்டு. செவ்வாயின் பார்வை, செவ்வாய் வந்து குருவால் பார்க்கப்படுவதும் பொழுது 11ஆம் இடத்துக்கு வரும் பொழுது குழந்தைகள்னால் நல்ல மேன்மை, குழந்தைகள் சில விஷயங்களை அச்சீவ் பண்ணி அது பெற்றோர்களாகிய உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேரும் புகழும் ஒரு மனசில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், மன நிம்மதி, இது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட், மெடிக்கல், பார்மசி, அது மாதிரி லைனில் இருக்கிறவங்க, கேட்டரிங் துறையில், விளையாட்டு துறையில், இன்சூரன்ஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் திடீர்னு நல்ல ஒரு
ப்ரொமோஷன், நல்ல ஒரு பிராண்டிங், நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே மாதிரி படிப்பு விஷயத்தில் அகாடமிஷியனாக இருக்கிறவங்க, சொல்லி கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க, ஒரு காலேஜ் நடத்துகிறாங்க, ஸ்கூல் நடத்துகிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு அக்ரிடேஷன், ஒரு லைசன்ஸு, ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரெகக்னிஷன், சர்டிஃபிகேஷன் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் இப்போது ஒரு டாப் பொசிஷனில் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆக முன்னாடி நம்ம அந்த பொசிஷனுக்கு போய் ரிட்டையர் ஆகுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல அந்த அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவான அமைப்பு. குறிப்பாக சொல்ல வேணுமானால் மாதத்தின் இறுதி பகுதி, செகண்ட் ஆஃப் என்று சொல்லப்படுகிற 3rd and 4th வீக், 15th of செப்டம்பர்லேருந்து 30 செப்டம்பர் வரைக்கும் கொஞ்சம் சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயம் உண்டு. இந்த மாதத்தை பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோர், வேலையில் இருக்கிறவங்க, அரசு வேலையை நான் ட்ரை பண்ணுறவங்க, ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிறவங்க, அது புதுசாக வந்து ஒரு வேலையை விட்டு ஒரு வேலை மாறலான்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு யோகமான ஒரு டைம் இருக்கிறதுனால இந்த மாதத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஐடி துறையில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸு, ஆன்சைட்டில் போகக்கூடிய அமைப்புகள், இது மாதிரி திடீர்னு சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கிறது, அது மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி கல்யாணம் பிரச்சனைகள், கல்யாண தடை, திருமண தடைகள்லாம் போயிட்டு இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ திருமண யோகங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்துருச்சு. காதல் கைகூட விஷயங்கள், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வயதானாலும் திருமண விஷயங்கள் சரியாக வரலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமண விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள். நண்பர்களிடையே கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகிட்டு இருந்ததுலாம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. போன வருஷம் ஃபுல்லாக விரயங்களாகவும் கடன்களாகவும் பிரச்சனைகளாகவும் கொடுத்துட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், கடனை அடைக்கக்கூடிய மாற்றங்கள், வட்டி கொடுக்கறது குறைக்கக்கூடிய அமைப்புகள், காசு ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி கையில் நிற்கக்கூடிய அமைப்புகளும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ ஒரு பக்கம் growth, ஒரு பக்கம் அலைச்சல், ஒரு பக்கம் டெவலப்மெண்ட்டு, அதே பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனு, ரெகக்னிஷன், அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஒரு பக்கம் ஃபேமிலி விஷயங்கள் பரவாயில்லை, உறவுகள் விஷயம் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி ஓரளவுக்கு மிக்சடான எல்லாமே ஓரளவுக்கு பொருந்தி வரக்கூடிய அமைப்பு. இதில் மெயினாக விஷயம் சொல்லணும்னு போனால் ஒரு மாதிரி உத்தியோக உயர்வுகளும் இருக்குது, பர்சனல் சைடுலேயுமே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதமும் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறது தான் உண்மை. ஸோ இப்போ சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா மாறக்கூடிய அமைப்புனால பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து கிணத்துல போட்ட மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள், அப்பா மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள், தாத்தா மூலமாக சில பெனிஃபிட்ஸ், பூர்வீகத்தில் சில பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு பரிபூர்ணமாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. எப்பவுமே ராசி அதிபதி ராசியை பார்க்கும் பொழுது அது கண்டிப்பாக ஜாதகருக்கு வாழ்க்கையில் என்னென்ன பண்ணிக்கணுமோ அது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மென்டல் கிளாரிட்டி, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே அமைந்து வரக்கூடிய ஒரு மாதமாக குறிப்பாக சொல்ல போனோம்னா அந்த மிடில் பீரியடுக்கு அப்புறம் வரக்கூடிய மாதம் வந்து அற்புதமாக இருக்கிறது தனுசு ராசிக்காரருக்கு செப்டம்பர் 2025. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, திக்பலம் எப்படி இருக்குது, ஸ்தானபலம் எப்படி இருக்குது, திருக்பலம் எப்படி இருக்குது, அந்த லக்னத்துக்கு ஏற்றவாறு ஒரு சாதகமான தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா, புக்திநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதனுக்கும் தசநாதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, 6-8 காம்பினேஷன் இருக்கா அல்லது கேந்திரத்தில் இருக்கா, தசநாதனும் புக்திநாதனும் கேந்திரத்தில் இருக்கா, அது தசநாதனுக்கு 12ஆம் இடத்துல புக்திநாதன் இருக்காரா, இதெல்லாம் வைத்துதான் துல்லியமான பலன்கள் வந்து நாம் இப்போ பேசின அந்த கோச்சார் அமைப்பு, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, அப்புறம் மாத கிரகத்தின் பயிற்சி, செப்டம்பர் மாத பலன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பயிற்சி பலனையும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த துல்லியமான தசாபுக்திகளும் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டம், அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 மாதம் 6 மாதம் எப்படி இருக்க போகிறது, அடுத்த வரக்கூடிய 2 வருடம் 4 வருடம் 6 வருடம் எப்படி இருக்க போகிறது, அடுத்த வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்கு, இப்போ கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குது, சாதகமான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா அல்லது கொஞ்சம் டிலே இன் அவுட்கம் எதிர்பார்க்கலாமா அல்லது உடனே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறது எதிர்பார்க்கலாமாங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்ந்து இப்போ நம்ம பேசின அந்த
பெயர்ச்சி பலனையும் கோச்சார பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களை எடுத்து அது மூலமாக நீங்கள் வாழ்க்கை முடிவுகளை எடுத்து இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நல்ல ஒரு பலனை நீங்கள் அனுபவித்து வெற்றி பெற முடியும் என்று இந்த வீடியோவில் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாத பலன் எப்படி இருக்க போகுது மேஷ ராசிக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ செப்டம்பர் 2025 பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா மாத கிரகங்கள் எப்படி இருக்குது, ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகங்கள் ஆகிய குரு மிதுனத்தில் இருக்கிறார், மேஷ ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். சனி வந்து 7 நாட் சனி என்று சொல்லப்படுகிற விரயசனி, அதாவது 7 நாட் சனிலேயே முதல் பீரியட் என்று சொல்லப்படுகிற விரயசனியில 12ஆம் இடத்துல மேஷராசிக்கு சனி இருக்கிறார். கடந்த 4 மாதமாகவே விரயசனி போய்கொண்டிருக்கிறது மேஷராசிக்கு. 4ஆம் இடத்தில் 5ஆம் இடத்தில் கேதுவும் 11ஆம் இடத்தில் ராகுவும் இருக்கிறார்கள். ஸோ 5இல் கேது, 11இல் ராகு, 12இல் சனி, 3இல் குரு. இதுதான் ஆண்டு கிரகத்தின் அமைப்பு மேஷராசி பொறுத்த வரைக்கும். மாத கிரகங்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசியோட அதிபதியாகிய செவ்வாயே 6ஆம் இடத்துல மாதம் ஃபர்ஸ்ட் ஆஃப் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப்ல 7ஆம் வீட்டுக்கு வந்து ராசியவே பார்க்குறார். அதே சமயத்தில் புதன் சூரியன் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு செகண்ட் ஆஃப் மாறுகிறார்கள். அதே மாதிரி சுக்கிரன் எப்படி பாருங்கன்னா புதனும் சூரியனும் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடம் 7ஆம் இடத்துக்கு வருகிறார்கள். சுக்கிரன் வந்து 4லேருந்து 5க்கு வரார். ஸோ இது மாதிரி அமைப்பு வந்து ஒரு மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. செப்டம்பர் மாதம் 2025 குறிப்பாக சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ராசி அதிபதி செவ்வாய் 6ல், சூரியன் புதன் 5ல், 4ல் சுக்கிரன் இருக்கும் பொழுது சில கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில சேசிங், சில எதிர்பார்ப்புகள் போய் கொண்டிருக்கும். செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்கும் பொழுது கொஞ்சம் மனைவி கணவர், கணவர் மனைவி, குடும்பம், நண்பர்கள், பங்குதாரர் அதுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் அக்கறையாக உறவுகளை பேணிக்க கொஞ்சம் கவனம் தேவைப்படுகிறது. அதே சமயத்தில் சூரியன் புதன் வந்து 6க்கு வராங்க. அப்படிங்கிறப்போ ருணச்சத்ரு பாவாதிபதி வளர்றார். ஸோ செகண்ட் ஹாஃப்ல வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்பு மேஷராசிக்கு இருக்கு. முதல் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் எதிர்பார்ப்பு நிறைந்ததாக இருக்கும் பொழுது செகண்ட் ஹாஃப் 16ஆம் தேதி செப்டம்பர்லேருந்து செப்டம்பர் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 7ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல புதன் சூரியன், 5இல் பார்த்தீங்கன்னா சுக்கிரன், இது மாதிரி அமைப்பு இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம டீல் பண்ண வேண்டியிருக்கு. உடம்பு உபாதைகள் வரக்கூடிய அமைப்புகள், மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா புதன் வந்து வழுக்குது. புதன் எப்பவுமே வழுக்கும் பொழுது படிக்கக்கூடிய அமைப்புகளில் கொஞ்சம் நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே சமயத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா தொழில் செய்யக்கூடியவங்கள், தொழில் முனைவோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடன் படக்கூடிய அமைப்புகளும் தென்படுகிறது. ஸோ கடனை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும், சுப கடனாக போகணும். ஒரு அபிவிருத்தி பண்ணுறோம், எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அதிகமாக நான் ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு அமைப்பு வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் செப்டம்பரில் நல்லாவே உங்களுக்கு காட்டுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்னதான் குரு 3ஆம் இடத்திலிருந்து 7ஆம் வீட்டை பார்த்தாலும் ராசி அதிபதியை பார்க்கும் பொழுது சில விஷயங்கள், இந்த பங்குதாரர் விஷயங்கள், கான்ட்ராக்ட்ஸ், புதிய அசோசியேஷன், அதுலெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியான பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் தீர்ந்து நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும். அதே சமயத்தில் இந்த ருணச்சத்ரு பாவம் வழுக்குது. அதாவது 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற வம்பு, வழக்கு, நோய்த்தன்மை, அதே சமயத்தில் கடனை வழுக்குது. அது சனியும் பார்க்கிறார். ஸோ சனி பார்த்து சூரியனை பார்க்கும் பொழுது, அதே சமயத்தில் சனி புதனை பார்க்கும் பொழுது 6ஆம் இடம் அதிபதியே வந்து சனி பார்வை பெறுகிறார். சூரியன் பரிபார்வை பெற்று பாவத்தும் ஆகும் பொழுது உடல் உபாதைகள், வம்பு வழக்குகள், அதே சமயத்தில் கடன்கள். அது வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் செப்டம்பர் வந்து தொழிலதிபர்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதனால இன்வெஸ்ட்மெண்ட் லைனில் இருக்கிறவங்க, தொழில் முனைவோர், புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபினான்ஷியல் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா
எல்லாமே ஓரளவுக்கு பரவலம் தான் இருக்குது. ஏன்னா குரு 3ஆம் இடத்துல இருக்கிறது 9ஆம் இடத்தை பார்க்குறது நல்ல ஒரு பாக்கியமான ஒரு விஷயம்தான். பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறது. பட் என்னதான் இருந்தாலும் 2025 ஏப்ரல் மாதத்திலேருந்தே சனி 12ஆம் இடத்துலேருந்து 7 நாள் சனி ஸ்டார்ட் ஆகிறதுனால விரயங்களுக்கு குறைவே இல்லை. விரயங்கள் அதிகமாக இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்துக்காக, குழந்தைகளுக்காக, படிப்புக்காக, அவங்களுடைய சுப விஷயங்களுக்காக நிறைய செலவுகள் இருக்கும். வர வருமானத்துக்கு மீறின செலவுகள் போய்கொண்டு இருக்கும். ஏன்னா அவங்க சுப முதலீடுகள் செய்வாங்க, சிலது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி சில விஷயங்கள்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் பாவத்திலேயே சனி இருந்து 7 நாள் சனியில் முதல் பகுதி என்று சொல்லப்படுகிற விரய சனி போய்கொண்டிருப்பதனால கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். கொஞ்சம் தேவையில்லாத டிராவல், அலைச்சல்கள், தூக்கமின்மை, அதாவது தூக்கம் வந்து சரியாக நார்மலாக வர்றதோட கொஞ்சம் டிஸ்டர்ப்டான விஷயங்கள் வரக்கூடிய அமைப்பு நிறையா. பார்த்தீங்கன்னா வருவதும் போகிறதுக்கும் ஒரு கனெக்ஷனே இல்லாமல் சிஸ்டமேட்டிக்காக நார்மலாக இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சிஸ்டமேட்டிக் இல்லாமல் கொஞ்சம் அறக்க பறக்க இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுக்குது. அதே சமயத்தில் இல்லத்தரசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவதாபங்கள் வருவது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஸ்குள்ள கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்கலேட் ஆகிறது, அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதே மாதிரி இளம் வயதினர் பார்த்தீங்கன்னா காதல் வயப்படுறது, நம்மளுடைய கலப்பு விஷயங்கள், அதாவது நம்மளுடைய சர்க்கிள் இல்லாமல் மாற்று சர்க்கிளில் இருக்கக்கூடிய ரிலீஜன், வேறு ஜாதி, வேறு குலம், அது மாதிரி இருக்கிறவங்களோட கொஞ்சம் பழக்க வழக்கங்கள் ஆகுறது, அவங்களோட கொஞ்சம் நட்பு பாராட்டுறது, அது மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. ஸோ அது எல்லாத்துக்கும் இல்லை, அந்த ஜாதகத்தில் அந்த அம்சங்கள் இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி விஷயங்கள் உண்டு. அதே சமயத்தில் சூரியனே வந்து முதல் ஆஃபில் வந்து 5ஆம் இடத்துல வலுத்திருக்கும் பொழுது அரசு சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் மூலமான சில நற்செய்திகள், அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கும். செகண்ட் ஹாஃபில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சனியும் சூரியனும் பார்த்து கொள்கிறது. சனியும் 6ஆம் வீட்டு அதிபதி புதனும் பார்த்து கொள்ளும் பொழுது நாம் ஏதோ ஒன்று பேசும் பொழுது கார்ப்பரேட்டில் நீங்கள் ஒரு இமெயில் பண்ணுறீங்க, ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுறீங்களான்னு பார்க்கணும். அதே சமயத்தில் ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடான விஷயத்தில் போய் நாம் மாட்டிக்கிறது, தேவையில்லாமல் வந்து ஸ்கேம் ஆகிக்கிறது, யாருக்கோ போய் நம்ம ஜாமீன் மாதிரி நம்ம போய் பண்ணும் பொழுது நமக்கு பிரச்சனை வந்து பெருசாக ஆயிடுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் செப்டம்பர் பார்த்தீங்கன்னா குறிப்பாக 3rd and 4th வீக் ஆஃப் செப்டம்பர் 2025 வந்து மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் வம்பு வழக்குகள், கடன் விஷயங்கள், வேலையில் இருக்கக்கூடிய தன்மை, அப்புறம் உங்களுக்கு வந்து உடம்பு உபாதைகள், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். கொஞ்சம் மென்டலாக நீங்கள் வந்து டிப்ரெஸ்டான விஷயத்துக்குள்ளே போகாமல் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்து எது மாதிரி விஷயங்கள் நமக்கு ஜாதகம் இல்லாமல் போவதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதுக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கையோடு கொஞ்சம் செயல்படக்கூடிய அமைப்புக்கு தேவைப்படும். மற்றபடி பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியே குருவின் பார்வை பெற்று அப்படி வரனால எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு அம்சமும் கண்டிப்பாக கொடுக்குதுங்க. ஸோ மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கவனம் தேவை. பொதுவாக வந்து செப்டம்பர் மாதம் வந்து எல்லா இம்பார்ட்டண்டான முடிவுகள் எடுக்காமல் கொஞ்சம் பொறுமை காத்து எந்த மாதிரி விஷயத்தை பிளான் பண்ணி அடுத்த வரக்கூடிய மாதங்களில் வந்து நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது நல்லது. இது வந்து பொறுத்திருந்து கவனித்திருந்து செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாதமாக செப்டம்பர் 2025 மேசராசிக்காரர்களுக்கு வருகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, திக்பலம் எப்படி இருக்குது, ஸ்தானபலம் எப்படி இருக்குது, திருக்பலம் எப்படி இருக்குது, அந்த லக்னத்துக்கு ஏற்றவாறு ஒரு சாதகமான தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத தசாபுக்திக்கு போய் கொண்டிருக்கிறதா, புக்திநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதனுக்கும் தசநாதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, 6-8 காம்பினேஷன் இருக்கா அல்லது கேந்திரத்தில் இருக்கா, தசநாதனும் புக்திநாதனும் கேந்திரத்தில் இருக்கா, அது தசநாதனுக்கு 12ஆம் இடத்துல புக்திநாதன் இருக்காரா, இதெல்லாம் வைத்துதான் துல்லியமான பலன்கள் வந்து நாம் இப்போ பேசின அந்த கோச்சார் அமைப்பு, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, அப்புறம் மாத கிரகத்தின் பயிற்சி, செப்டம்பர் மாத பலன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பயிற்சி பலனையும் இப்போ நாம் பார்க்கக்கூடிய அந்த துல்லியமான தசாபுக்திகளும் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டம், அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 மாதம் 6 மாதம் எப்படி இருக்க போகிறது, அடுத்த வரக்கூடிய 2 வருடம் 4 வருடம் 6 வருடம் எப்படி இருக்க போகிறது, அடுத்த வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்கு, இப்போ கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குது, சாதகமான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா அல்லது கொஞ்சம்